கைஸ் நான் கேரளா ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ஒரு செடியை பார்த்தேன். இதோட பேர் வந்து ஆனை தொட்டாவாடி. நம்ம தொட்டாச்சினங்கி செடி பார்த்துருப்போம்ல, அதோட ஒரு ஜெயண்ட் வேர்ஷன் தான் இது. என்னதான் தொட்டாச்சினங்கி டச் மீ நாட் பிளான்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இந்த ஜெயண்ட் வேர்ஷனான ஆனை தொட்டாவாடிக்கு வந்து அவ்வளோ டேஞ்சரஸான ஒன்று, அவ்வளோ பாய்சனஸ். ஏன்னா ஆடு மாடுலாம் தெரியாமல் இதை சாப்பிட்டுடுச்சுன்னா செத்து கூட போயிடுமா. ஏன் நம்ம தெரியாமல் இந்த முள் நம்ம கையில் குத்திடுச்சுன்னா கூட இன்ஃபெக்ஷன் ஆகுமா. இது ஒன்றுமே எனக்கு பெருசாக தெரியாத, ஆடு மாடு சாப்பிட்டா செத்து போயிடும்ன்றது மட்டும் தான் என் புருஷன் சொன்னான். பட் வீட்டுக்கு வந்து இதை பெருசாக கூகுள் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது ஹியூமன்ஸ்க்குமே டேஞ்சர் சொல்லிட்டு, அலர்ஜி காஸ் பண்ணும், இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு. இது எதுவுமே தெரியாமல் நானே இதை தொட்டு விளையாடிட்டு இருந்தேன். இப்போ நம்மள நிறைய பேர் வந்து பிளான்ட் லவர்ஸாக மாறிட்டு வரும். எங்கேயாவது ரோட்டில் செடி அழகாக பார்த்தா வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சா வளருமான்லாம் யோசிக்கிறோம். அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லது தான். ஏன்னா அப்போ தான் வந்து என்விரான்மெண்ட் ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். அது எல்லாமே ஒரு சைடு இருந்தாலுமே, பட் எந்த பிளான்ட்டாக இருந்தாலுமே அதை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிவிட்டு அதை வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பிளான்ட் டேஞ்சரஸும் கூட. இந்த தொட்டா செடிங்க டேஞ்சரஸ் கிடையாது. நம்ம சின்ன வயசுலலாம் தொட்டு விளையாடின செடியில் இது டேஞ்சரஸ் கிடையாது. பட் அந்த யானை தொட்டாவாடி டேஞ்சரஸ். ஆனால் இந்த யானை தொட்டாவாடி ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். ஸோ இதை வீடியோவில் ஷேர் பண்ண நிறைய பேருக்கு தெரியுன்றதுக்காக பண்ணேன். இது மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் மேரிடமல். பாய்.